வணக்க மக்களை, சற்றுமுன் கேட்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். 25 அதிமுக எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கமா? காவிலும் விஜயின் தாவைக்க ஆட்சி. முழு விவரம் வாங்க வீடியோவை உருவாக்கலாம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலே இதுவரை யாரும் கண்டிராத ஒரு புதிய மாற்றத்தை தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்கள் முடிவுகள் என்பது தமிழக மக்கள் அளித்திருக்கிறார்களாம். அதாவது விஜயின் புதிய ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றி கழகம் தமிழகத்திலே ஒரு மிக பெரும்பாலான கட்சியாக 108 இடங்களை பிடித்து மிக பெருமன் கட்சியாக உருவெடுத்திருக்கிறதா. இந்த நிலையில்தான் விஜய் அவர்கள் பெரும்பான்மை காமித்து முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். தமிழக அரசியல் களம் என்பது தற்பொழுது தாவைக்கா மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவங்களை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தல் நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதல்வர் விஜயின் அரசுக்கு ஆதரவாக அதிமுகவின் எஸ்பி வேலுமணி தரப்பில் எம்எல்ஏக்கள் 25 பேர் வாக்களித்து அக்கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய புயலை கூட கிளப்பியிருக்கிறது. அதாவது எடப்பாடி தலைமையில் இருக்கும் ஓரணி என்பது அதற்கு மாறாகத்தான் தாவைக்காவிற்கு எதிராக வாக்களித்தார்கள். இதனைத் தொடர்ந்தான் அதில் இன்னொரு பிரிவான இந்த எஸ்பி வேலுமணி தரப்பில்தான் 25 எம்எல்ஏக்கள் தாவைக்காவுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். இது அசாதாரண அரசியல் சூழலுக்கு மத்தியில், அதாவது மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அவசர கூட்டத்தை கூட்டிய கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் பிறகு செய்தியாளர் சந்தித்த அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் தனபால் அவர்கள் கூறுகையில், முதல்வர் விஜய் தலைமையிலான தாவைக்கா அரசு அடுத்து 6 மாதங்களுக்கு கண்டிப்பாக கவிழ்வது உறுதி என்று ஒரு அதிரடியான கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். அதாவது இது தொடர்பாக பேசிய அவர், நடந்து முடிந்த இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவைக்கா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த எஸ்பி வேலுமணி தரப்பைச் சேர்ந்த அந்த 25 எம்எல்ஏக்களை கண்டிப்பாக விரைவில் தகுதி நீக்கம் செய்யப்படுவது என்பது உறுதி என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது கட்சி தாவல் தடை சட்டத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் 3/2 பங்கு பெரும்பான்மை இருக்க வேண்டும். ஆனால் வேலுமணி தரப்பிடம் அந்த எண்ணிக்கை இல்லை. எனவே அவர்கள் மீது சபாநாயகர் விரைவில் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார் என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த நிலையில்தான் அதிமுக பிளவு ஏற்பட்ட தற்போது சூழல் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் குறித்து பேசிய தனபால், அதிமுகவின் பலம் குறையவில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில்தான் இன்றைய கூட்டத்தில் 80 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்று எடப்பாடியாரின் தலைமைக்கு தங்களின் முழு ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் ஆதரவாளர்கள் பதவிகளை எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக பறித்துள்ளார் என்றுதான் குறிப்பிடத்தக்கது. அதாவது தாவைக்கா ஆட்சிக்கு தனி பெரும்பான்மை இல்லாததால் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் மற்றும் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தயவோடுதான் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த கூட்டணி கட்சிகளுக்குள் தற்போதைய புகைச்சல் ஆரம்பித்துள்ளதால் தனபால் சுட்டி காட்டியிருக்கிறார். தாவைக்கா அரசின் தற்போதைய செயல்பாடுகள் என்பது வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கும் கூட்டணி கட்சிகளின் கடுமையான அதிருப்தி உள்ளதாம். ஆதரவு விலை கொள்ளப்படும் சூழல் உருவானதால் ஆதரவளித்த அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் கண்டிப்பாக தகுதி நீக்கம் செய்யப்பட உள்ளதாகவும், அடுத்து 6 மாதங்களுக்குள் விஜயின் ஆட்சி தானாக கவிழும் என்று தனபால் அவர்கள் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்கள் அந்த 22 பேர் எதிர்த்தும் எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் 25 பேர் ஆதரித்து வாக்களித்ததால் சட்டசபையில் யாருடைய கொறடா உத்தரவை செல்லும் என்ற சட்டம் போராட்டம் வெடித்திருக்கிறது. இருதரப்பும் தங்கள் கொறடாவையே அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று சபாநாயகர் ஜே.டி. பிரபாகரிடம் மனு ஒன்றை அளித்திருக்கிறார்கள். சபாநாயகரின் இறுதி தீர்ப்பை பொறுத்தே கண்டிப்பாக இந்த 25 எம்எல்ஏக்களின் எதிர்காலம் விஜயின் அரசியல் ஸ்திரவாத்தையும் அமையப் போகிறது என்பதுதான் இதில் குறிப்பிடத்தக்கதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.